ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் விளாக் மாதிரி தான் வரும். ஏன்னா பாப்பாவுக்கும் அவங்க அண்ணாவுக்கு வந்து காது குத்த போகிறோம். அதுக்கு இன்விடேஷன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கள் கொஞ்சம் பேர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமியார், அப்புறம் எங்கள் நாத்தனார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாத்தனார், சின்ன மாமியார் எல்லாமே இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சூப்பராக அந்த ட்ராவல்லாம். வெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது, சூரியன் வந்துட்டு இருக்காரு, அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அது வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு பசங்களாம் கொஞ்சம் ஏர்லியாகவே எழுந்துட்டாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்செலாம் அங்கே செய்கிறோம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு 3 இட்லி ஒரு வடை வச்சு இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி சட்னி, அப்புறம் ஆனியன் சட்னி. அது வந்து இட்லி மிளகா பொடி நம்ம சாப்பிடும் பார்த்திங்கன்னா பூண்டு இடிச்சிட்டு வெறும் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம். அதே மாதிரி மெத்தட்லாம் அது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு ரெசிபியை வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாமியார் வீட்டுக்கு தான் போனோம். அங்கே போயிட்டு அப்புறம் அவங்க வந்து லஞ்செலாம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி அப்படியே வந்து சின்ன நாத்தனார் வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்து அவங்க வந்து நிறைய தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட ஓர கொத்திலாம் இருப்பாங்க பார்த்திங்களா. ஸோ அவங்களாம் சூப்பராக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அழகாக வந்து லெமன்லாம் பறித்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டம்லாம் சுற்றி காமிச்சாங்க எங்கள் நாத்தனார். கத்திரிக்காய், அப்புறம் வந்து இந்த லெமன்லாம் கொடுத்து அனுப்புனாங்க, பூ எல்லாமே கொடுத்து அனுப்புனாங்க. பத்திரிக்கைலாம் வச்சுட்டு நிறைய பேர் ரொம்ப வந்து டீப்பாலாம் நான் காமிக்கல. ஸோ நிறைய பேருக்கு வீடியோவில் வர விருப்பம் இருக்கும், விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இன்விடேஷன் வைக்கும்போது 2 பேர் சேர்ந்து கொடுக்குறோமா, பசங்களாம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் வீடியோவும் ரொம்ப இது வந்து காமிச்சிருக்க மாட்டேன். நான் மட்டும் எடுத்த வீடியோஸ்லாம் இதில் கொஞ்சம் அங்கங்கே ஆட் பண்ணியிருக்கேன். பாப்பா வந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் 2-3 நாள் அவங்க சரியாகவே சாப்பிடல. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றாங்களே, அதெல்லாம் சாப்பிடவே சரி ஓகே என்ஜாய் பண்ணட்டுன்னு அப்படி விட்டாச்சு. அப்புறம் லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு அவங்க கொடுத்த பூ வந்து கார்லேயே கட்டிட்டு போயிட்டு எங்கே இன்விடேஷன் வைக்கிறோமோ அந்த பூ அவங்களுக்கே கட் பண்ணி கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்னொரு நாத்தனார் வீடு, அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் வீடு தான் அது. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் வச்சேன். அவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பேச எதுவுமே காட்டல நான். இன்விடேஷன் வைக்கும்போது மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பும்போது சும்மா ஒரு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியில் மட்டும் எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு எடுக்க மறந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.